கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். அல்லேலூயா. கடந்த ஞாயிற்றுக்கிழமையில ரட்சிப்பு என்னும் கேடகத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளிலே விசுவாசம் என்னும் கேடகத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விசுவாசம் என்ற கேடகம் எனக்கு ஏன் அவசியம், அது எப்படிப்பட்டது என்பதை நீங்க இப்ப எனக்கு தந்திருக்கிற இந்த ஒரு மணி நேரத்தில் சொல்ல முடியாது, அவ்வளவு இருக்குது. ஆனால் விசுவாசம் என்னும் கேடகம் சரியாய் பிடிப்பீர்கள் என்றால், சரியாய் பிடித்து நிற்பீர்கள் என்றால் உங்களை ஒருவரும் அசைக்க முடியாது. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். விசுவாசிக்கிறவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டானா? பதற மாட்டான். பதட்டம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, கவலைப்பட மாட்டான். அவனுக்கு தடுமாற்றம்லாம் வராது. 1000 பிரச்சனை வந்தாலும் அவனால தடுமாற முடியவே முடியாது. ஆகையினாலதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன செய்துட்டு நில்லுங்க? பிடிச்சுக்கிட்டு நில்லுங்க. நம்ம தான் பிடிக்கணும். அதை விசுவாசத்தை தூக்கி பிடிக்கணும். வாயை திறந்தா விசுவாசம் வரணும், விசுவாச அறிக்கை வரணும். கேடகம் என்றால் என்ன? அது என்னை பாதுகாப்பது. எல்லா நேரமும் விசுவாசம் என்னும் கேடகம்னு வட்டமா உன்னை இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறத பத்தி பேசல. விசுவாசம் என்னும் கேடகம் என்பது, அந்த கேடகம் என்பது உங்கள் வாயின் வார்த்தை, உங்கள் அறிக்கை, நீங்கள் விசுவாசமாக செயல்படுகிற செயல், நீங்கள் மற்றவர்களோடு பேசுகிற விஷயம், இது எல்லாம் சேர்ந்தது தான் விசுவாசம் என்னும் கேடகம். அல்லேலூயா. அப்ப என் வாழ்க்கையில விசுவாசம் என்னும் கேடகத்தை நான் பிடித்து கொண்டு என்ன செய்ய போறேன்? தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தையும் என்ன செய்யுங்க? அப்படி எடுத்துக்கொள்றதுல ஒரு ஆயுதம் தான் என்னது? விசுவாசம் என்னும் கேடகம். அல்லேலூயா. இந்த விசுவாசம் என்னும் கேடகம் என்னெல்லாம் செய்து ஏன் நான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் என்ன செய்யுங்கள்? பலப்படுங்கள். எல்லாம் கவனிங்க. உங்களுக்கு யாராவது செய்வாங்கன்னு சொல்லலை, உங்களுக்கு யாராவது செய்வாங்கன்னு சொல்ல. எல்லாத்தையும் யார் தான் செய்யணுமா? நான் தான் செய்யணும். நீங்கள் உங்களை நீங்கள் சொல்லிக்கோங்க. எல்லாம் சொல்லுங்க சத்தமா, நான் தான் செய்யணும். ஏன் நான் தான் செய்யணும்னா, அது என் வாழ்க்கை. ஆமென். நான் ஏன் செய்யணும்? அது என் வாழ்க்கை. என் வாழ்க்கைக்காக நான் சாப்பிட்றேன், என் வாழ்க்கைக்காக நல்லா சொகுசாக வீடு வச்சுருக்கேன், வீட்டில் ஏசி வாங்கி மாட்டியிருக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக? எனக்காக. காரு, ஆல்டோ கார் வாங்கினா கூட போதும், ஆனாலும் அதை வாங்காமல் பெரிய காரா 10 லட்சத்துக்கு 15 லட்சத்துக்கு 20 லட்சத்துக்கு வாங்குறேன். எதுக்கு? கார் எல்லாம் ஒன்று தான், ஆனால் ஏன் மாற்றி வாங்கணும்? எனக்காக. நான் போகும்போது எனக்கு சொகுசாக இருக்கணும், கதவை திறந்து இறங்கும் போது என்னை பார்க்குறவங்க எப்படி பார்க்கணும்? தெரியுமா உங்களுக்கு? காருனுடைய விலை கூட இருக்கு. பெரிய காரு அப்படின்னா, ரேஞ்ச் ரோவரில் வந்து இறங்குனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காரு, ஆல்டோ கார் செய்கிற வேலையை தான் அதுவும் செய்யும். அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வர்ற வேலையை எதுவும் செய்யும், ஆல்டோ காரும் செய்யும். ஆனால் 2 விஷயம் வித்தியாசம். என்னது? சொகுசு, அப்புறம் என்னதுங்க? மதிப்பு. இன்னைக்கு நிறைய நேரம் நிறைய பேர்கிட்ட கார் இருக்கிறதே சொகுசுக்குங்கிறத விட முதல்ல ரெண்டாவது சொன்னது தான் என்னத்துக்கு? மதிப்புக்கு. கார் வச்சிருக்கேன்னு சொன்ன உடனே அடுத்த கேள்வி என்ன கேள்வி? என்ன காரு, கம்பெனி என்ன ரேஞ்சு. முந்தியெல்லாம் மொபைல் ஃபோன், டச் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு விட்டுருவாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஃபோன் வச்சிருக்கேன்னா என்ன ஃபோன் வச்சிருக்கீங்க? அப்போ நீங்கள் ஐஃபோன் வச்சிருக்கேன்னா மாடல் எதுக்கு? என்னத்தை காட்டுறதுக்கு? ஆமாம், ஒரு 1500 ரூபா ஃபோன்லையும் சிம்மு போட்டு கால் பண்ணால் ஹலோ சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியும். 2 லட்சம் ரூபாய்க்கு ஐஃபோன் வாங்கினாலும் அதுலேயும் அதே ஹலோ தான், அதே பேச்சு தான். ஆனால் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் அப்படின்னா, வச்சிருக்கிறவங்களுக்கு மேலே இருக்கிற மரியாதை. அதே மாதிரி தாங்க ஆவிக்குரிய நிலையம், அதே ஸ்டேட்டஸ் தான் ஆவிக்குரிய நிலையம். நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் உங்களை நீங்கள் வெளிப்படுத்தி நடந்து கொள்ளுகிற விதத்தில் தான் உங்கள் லெவல் என்னன்னே தெரியும். அப்ப நான் ஏன் விசுவாசத்தின் கேடகத்தை பிடித்து கொள்ள வேண்டும்? ஏன்னா நல்லா கவனிங்க,
எனக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் என்ன இல்லை. வசனத்தை பார்த்து சொல்லுங்க. ஒன்று ஸ்கிரீனை பாருங்க, இல்லைன்னா உங்க பைபிளை பாருங்க. 12ஆம் வசனம் பாருங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. என்ன அல்ல? அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது போராட்டம் அல்ல. ஆனால் நம்ம போராட்டம் முழுக்க முழுக்க எதில் தான் இருக்கு? மாம்சம் ரத்தம்னா என்ன அர்த்தம்னா மனுஷன். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எதோடு அல்லங்க? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. என்ன மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல? என்ன அதில் என்ன இது? மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யாது? சுதந்திரிக்காது. ஆனால் நமக்கு பிரச்சனை, சண்டை, குழப்பம், குறை சொல்றது எல்லாம் எதை? கூட இருக்க மாம்சத்தையும், எதிர் வீட்டில் இருக்க மாம்சத்தையும், சொந்தக்கார மாம்சத்தையும் சொல்லி பேசுறதுக்கே நேரம் பத்த மாட்டேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே வாக்குவாதம், சண்டையே வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? ஏன் வாக்குவாதம் பண்ணக்கூடாது அப்படின்னா, 2 ஆத்துமாவும் வெளியேற பெற்றது இப்போ யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். உங்கள் மனைவின்னு சொன்னாலும் அதுவும் ஒரு ஆத்துமா. அந்த ஆத்துமாவை பேசக்கூடாது. அவங்க யாருக்கு சொந்தம்? இப்போ கர்த்தருக்கு சொந்தம். கர்த்தருக்கு சொந்தமான ஆளை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லை? போராட்டம் இல்லை. நீங்க டெய்லி எதோட போராடி ஜெயிக்க பார்க்குறீங்க? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடி ஜெயிச்சு எப்படியாவது நான் என் மனைவியை எப்படியாவது அடைக்கிறணும் அப்படின்னு கணவருடைய எண்ணம். மனைவியுடைய எண்ணம் என்ன? இந்த ஆளை எப்படியாவது கைக்குள்ள போட்டுறணும். ரெண்டும் நடக்காது. ரெண்டும் என்ன செய்யாது? நடக்காது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சின்னு சொல்லல. ரெண்டுமே என்ன செய்யாது? நடக்காது. நடக்காததை முயற்சி பண்ணுறதை விட யாரை ஜெயிச்சிடலான்னு சொல்லியிருக்கு? ஏங்க, மாம்சத்தோடு ரத்தத்தோடு உள்ள ஆளை ஜெயிக்கிறத விட ஏன் அப்படி சொல்லியிருக்குது? இது அல்ல நமக்கு போராட்டம், இது அல்ல முக்கியம். நீங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை ஏன் பிடித்து கொள்ள வேண்டும் என்று நீங்க பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம் பாருங்க. பிசாசின் தந்திரம். பிசாசின் தந்திரம் எல்லாம் சொல்லுங்க. பிசாசின் தந்திரம். பிசாசினுடைய தந்திரத்தை நீங்க ஜெயிக்கணும்னா அதுக்கு நீங்க எதை பிடிச்சிருக்கணும்? அந்த சர்வாயுத வர்க்கம் நிறைய இருக்கு. ஆனா நான் இன்னைக்கு ஒன்னதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்க அதை மட்டும் சொல்லுங்க. அப்ப நான் என்ன செய்யணும்? பிசாசின் தந்திரத்தை ஜெயிக்கணும்னா அதுக்கு என்கிட்ட என்ன கேடகம் வேணும்? விசுவாசம் என்னும் கேடகம். விசுவாசம் என்னும் கேடகத்தை நான் பிடிக்கணும். தொடர்ந்து என்ன சொல்லியிருக்கு பாருங்க. அந்த தந்திரத்தோடு நான் என்ன செய்யணுமா? இப்படி சொல்லுவோம். பிசாசின் தந்திரம் முதல்ல. 2வது 12ஆம் வசனத்தில் பாருங்க, துரைத்தனம். 3வது அதிகாரம். 4வது அந்தகார லோகாதிபதி. 5வது வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி. நீங்க விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த 5 காரியத்துல இருந்து உங்களை நீங்க என்ன செஞ்சுக்கலாமா? காப்பாற்றி கொள்ளலாம். அல்லேலூயா. அப்ப நான் அதை பிடித்து கொண்டு என்ன செய்ய போறேன்? அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா 11ஆம் வசனத்தினுடைய அந்த பகுதியில் பாருங்க. திராணி உள்ளவர்கள் ஆவதற்கு எதிர்த்து நிற்க திராணி. இப்ப சொல்லுங்க, எதிர்த்து நிற்க திராணி. எதிர்த்து நிற்கிற திராணி நமக்கு உண்டாகிறது. 2வது போராட பலன் கிடைக்கிறது. 3வது தீங்கு நாளில் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கும்படிக்கு. அல்லேலூயா. அப்போ ஒரு விஷயத்தை ஆண்டவர் நம்மள்கிட்ட கொடுக்குறாருன்னா சும்மா கொடுக்கல. ஒரு விஷயத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்து நம்மளை வழி நடத்துகிறார்னா சும்மா இல்லை. அவர் எதற்காக தருகிறார், எதற்காக நம்மிடத்தில் அதை ஒப்பு கொடுக்கிறார் என்றால் நமக்கு பயன்பட. ஆண்டவர் தர்றதெல்லாம் எதுக்குங்க? நமக்கு பயன்பட. இப்போ உதாரணமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ ஷிம்லாவுக்கு போகிறோம். ஷிம்லாவில் போய் இறங்கியாச்சு. இறங்கின உடனே என்ன செய்வீங்க? எல்லாரும் என்ன போடுவீங்க? சொட்ரு போடுவோம். ஏன் சொட்ரு போடணும்? நான் இல்லை, திருச்சியில் இருந்த மாதிரி தான் இருப்பேன். திருச்சியில் எப்படி பாஸ்டர் சொன்னால் கேட்க மாட்டேனோ அது மாதிரி ஷிம்லாலையும் என்ன செய்ய மாட்டேன். யாரெல்லாம் இருப்பா அப்படி இருந்து பாருங்க. இருந்து பார்க்கீங்களா? பாஸ்டர் எக்ஸ்ட்ரா சொட்டர் இருந்தால் என்ன செய்யுங்க? கொடுங்க. அப்படி யாராவது திருச்சியில் கேட்கீங்களா? சொட்டரை கேட்க சொல்லலை. எக்ஸ்ட்ரா 4 வசனம் சொல்லுங்க பாஸ்டர். ஆவியில் நிறையணும் பாஸ்டர், அபிஷேகத்தில் நிறையணும், கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன்? ஒரு கிளைமேட்டுக்கு போன உடனே அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களை என்ன செய்றீங்க? மாற்றி கொள்ளுகிறீர்கள்.
அதுபோல ரட்சிக்கப்பட்ட உடனேயே இந்த உலகத்திலே வாழ்வதற்கு உங்களை நீங்கள் இப்ப என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ளணும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? உனக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள் உண்டு, ஆகையினாலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? வல்லமையில் பலப்படுவதற்கு ஏதுவாய் நான் உங்களுக்கு சில ஆயுதம் தர, அந்த ஆயுதத்தை கையில் என்ன செஞ்சுக்கங்க? வச்சுக்கங்க. அந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக திடீர்னு ஒருத்தன் வருவான். அவன் வரும்போது நீங்க என்ன பண்ணிக்கோங்க? சத்தமா சொல்லுங்க, காத்துக்கொள்ளுங்க. எனக்கு எது ரொம்ப பிடிக்காது அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டு நல்ல விசுவாசிகளா இருக்கிறவங்க, பாஸ்டர் எங்களுக்கு எவனோ செய்வனை வச்சுட்டான் ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னா எனக்கு என்ன தெரியுமா தோணும்? இவ்வளவு நாள் என்னத்தை பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்கணும்னு தோணும். கேட்க முடியாது, அப்படியெல்லாம் செய்ய முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் விளையாட்டாக சொன்னாலும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஆயுதத்தெல்லாம் ஒழுங்காக பயன்படுத்தியிருந்தா அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான்? வந்திருக்க மாட்டான். ஒரு ஆயுதத்தையும் பயன்படுத்துறது இல்லை, எதையுமே பயன்படுத்துறது இல்லை. ஏன் பயன்படுத்துறது இல்லைன்னா, இன்குபேட்டரில் வச்ச மாதிரி சில பேர் கூவுறாங்க. என்ன கூவுறாங்க? எல்லா கவலையும் எங்ககிட்ட சொல்லிடுங்க, உங்கள் பர்ஸில் இருக்க பணத்தையும் எங்களுக்கு அனுப்பிடுங்க, நாங்கள் உங்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணி என்ன பண்ணிடுவோம்? தந்துடுவோம். அப்படி சொன்ன உடனே நீங்கள் உடனே நமக்கு தான் ஒருத்தர் செய்கிறார்களா அப்படின்னு திடீர்னு டவார்னு ஒரு மணி ஆர்டர் அனுப்பி சபைக்குள்ளே இருக்கிற ஆள் எல்லாம் எங்கேயும் வெளியே எங்கேயும் என்ன செய்யக்கூடாது? அந்த ஊழியத்துக்கு அனுப்புனேன், இந்த ஊழியத்துக்கு அனுப்புனேன்லாம் அனுப்பக்கூடாது. எப்போ அனுப்பணும்னா இங்கே திருப்தியாக கொடுத்துட்டு நிறையா வச்சுருந்தீங்கன்னா கொடுக்கணும். இல்லைன்னா இங்கே ஞானஸ்தானம் பெற்று இங்கே அபிஷேகத்தில் இருக்கிற ஆள் யாரும் எந்த ஊழியத்துக்கு என்ன செய்யக்கூடாது? வெளி ஊழியத்துக்கு கொடுக்கவே கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது? உங்களுக்கு அதனால் ஒரு யூஸ் கிடையாது. அவங்க உங்களுக்கு ஒன்றும் செய்ய போகிறதும் கிடையாது. எல்லாம் நான் தான் செஞ்சிகிட்டு இருக்கேன். எல்லாம் நம்ம சபை தான் செய்யுது. எல்லோரும் எங்கே தான் கொடுக்கணும்? நம்ம சபைக்கு தான் கொடுக்கணும். உங்கள் பணமும் உங்கள் நேரம் உங்களுடைய உழைப்பு எதுவும் வேற எங்கேயும் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஏன்? இங்கே நம்ம தான் உருவாகிறோம், நம்ம தான் செயல்படுறோம். கர்த்தர் உங்களை இங்கே வச்சிருக்கிறாருன்னா இங்கே பயன்படுறதுக்கு தான் வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆமாம், குடியிருக்கிறது ஒரு வீட்டில், கரண்ட் பில் வேற வீட்டுக்காக கட்டுவீங்க? நிலம் இங்கே இருக்குது, விதைக்கிறது ஃபுல்லாக எங்கே இருக்குது? எங்கேயோ கொண்டு விதைக்கிறது இல்லை. அப்போ நல்லா கவனிங்க ஒரு விஷயத்தை. அப்போ நான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் எனக்கு முன்கூட்டியே, இங்கே பாரு, திடீர்னு வடக்கு திசையிலிருந்து ஒருத்தன் வருவான், நீ இந்த வச்சுக்கோ. தெற்கு திசையிலிருந்து ஒருத்தன் வருவான், இதை வச்சுக்கோ. கிழக்கு திசையிலிருந்து ஒருத்தன் வருவான், இதை வச்சுக்கோ. மேற்கு திசையிலிருந்து ஒருத்தன் வருவான், இதை வச்சுக்கோ. ஏன்னா எவனை விழுங்கலாமோ என்று ஒருவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த சுற்றி திரிகிறவனிருந்து நீ காப்பாற்றணும்னா அதுக்கு நீ என்னெல்லாம் ஹோல்டு பண்ணணுமோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கோ? ஹோல்டு பண்ணிக்கோ. இதெல்லாம் பிடிச்சிக்கோ. ஏன்னா அவன் வர்ற நேரம் கரெக்டா நீ அதை காமித்தால், அதை வெளிப்படுத்தினால், அப்படி பேசினால் அவன் உன்னை விட்டு ஓடி போவான். ஆமேன், அல்லேலூயா. அப்ப எல்லாத்தையும் யார்கிட்ட தான் கொடுத்துருக்காரு? நம்மகிட்ட தான் கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் உங்க வீட்டை பூட்டு போடாம போவீங்க? ஆமா, முடிஞ்சா நல்ல விலை கொடுன்னு போட்டு ஒரு 500 ரூபாய் 700 ரூபாய்க்கு கூட பூட்டை வாங்கி போடுறது. போட்டுட்டு பூட்டிட்டு போனா பரவாயில்ல, ஒரு தொங்கி பார்க்கறது. அப்படி ஒரு தொங்கி அதை இழுத்து பார்த்து, திறந்து பார்த்து, தள்ளி பார்த்து. ஏன் செய்றீங்க? ஏன் செய்யணும்? ஏன்னா எவனோ ஒருத்தன் என்ன பண்ணிட்டு போயிடுவான். அதை மாதிரி உங்க இருதயத்தையும் உங்க ஆத்மாவையும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையும் என்னைக்காவது தொங்கி பார்க்குற மாதிரி பெரிய பூட்டா போடுற மாதிரி ஒரு வேலையை செய்றீங்களான்னா ஒன்றும் செய்யறதில்லை. அது திறந்தே கிடக்கு. வாரம் போகிறவங்களாம் போகிற மாதிரி அது பாட்டுக்கு வந்து பிசாசு வந்து ஒரு 4 நாள் ஆட்டி விட்டு போயிடுது. அந்த முடிய போகிற நேரத்தில் சனிக்கிழமை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மொத்தம் இங்கே வந்து ஆடிடும். எதுக்கு? அப்போ ஏன் எல்லையை பாதுகாக்க பூட்டு போடுறேன்னா, என் ஆத்மாவை பார்க்கவும் என்ன இருக்கணும்? பூட்டு இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அப்போ ஆண்டவர், நீங்கள் முழு வேதாமத்தையும் கவனித்து பாருங்க, எதையுமே அவர் செய்யலை. அவர் செய்யலை. உங்கள்கிட்ட யாராவது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு ஆவிக்குரிய எதிரின்னு அர்த்தம். அப்படி சொல்கிற ஆள் எவ்வளோ பெரிய பிரபலமாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, நான் வேதத்தின்படி சொல்கிறேன். உங்களை செய்யாமல் அவங்க செஞ்சுட்டு நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க, நாங்கள் உங்களுக்காகன்னு பேசினாலே அவங்க உங்களுக்கு ஆபத்தான ஆள்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த வேதம் அப்படி சொல்லவும் இல்லை, சொல்லித்தரவும் இல்லை. அல்லேலூயா. நீங்க செய்யணுங்கிறத நீங்க தான் என்ன செய்யணும். எனக்கு ரொம்ப ஒரு நேரம் ஆச்சரியமா இருக்கும். என்ன தெரியுமா? ஆண்டவர் கூடாரத்துல மோசேட்ட சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? மோசே, உன்கிட்ட சில விஷயம் நான் பேசணும், அதனால நீ எங்க வா? மலைக்கு வா. ஏன் ஆண்டவரே இவ்வளவு தூரம் சொல்ல வந்தவர் இங்கே என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு விஷயம் புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ தூரம் வர தெரிஞ்சவருக்கு இங்கே வேலையை முடிச்சுட்டு போயிருக்கலாம்ல வந்த இடத்துல. அவர் அப்படி கிடையாது. நம்ம ரிஸ்க் எடுத்து நேரம் ஒதுக்கி
சொன்னதை புரிஞ்சு செயல்படுறோமா இல்லையான்னு பார்த்து தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போவார். எத்தனை பேருக்கு புரியுது? பவுலை சந்திச்சாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. உடனே அவன் கேட்கறான், அப்ப நான் என்ன செய்யறது? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், இப்போ உடனே எல்லாம் சொல்ல முடியாது. நீ என்ன பண்ற? நேரா ஒரு வீட்டில் போய் உட்காரு. போய் உட்கார்ந்தாச்சு. பவுலுக்கு உடனே எல்லாம் ரிப்போர்ட் என்ன செய்யல, வரல. ஏன்? அதுக்குன்னு ஆள் வச்சிருக்காரு. அதுக்கு நடக்க வேண்டிய விதத்தில் தான் நடக்கும். ஏன் ஆண்டவர் அப்படி செய்யணும்னா, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம ஸ்டெப்பை பார்த்து பார்த்து தான் அவர் செய்கிறார். ஏமாந்துடாதீங்க. ஹல்லேலூயா. அங்கங்க ஏமாந்துடாதீங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் தெளிவாக நம்மை நடத்த விரும்புகிறார். அவர் கொடுத்திருக்கிறத நான் சரியா பயன்படுத்தினேன்னா ஒருவனும் எனக்கு எதிராக எதிர்த்து நிற்க முடியாது. இந்த வர்க்கத்தை நான் எடுத்துக்கொள்வேன் என்றால் எனக்கு விரோதமாய் பிசாசின் தந்திரங்களோ, எனக்கு விரோதமாய் துரைத்தனங்களோ, எனக்கு விரோதமாய் அதிகாரங்களோ, எனக்கு விரோதமாய் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோ, எனக்கு விரோதமாய் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோ எனக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப என்னுடைய விசுவாச கேடகம் என்ன செய்யப்பட வேண்டும்? என் வாயின் அறிக்கையினால் வர வேண்டும். என் சிந்தையிலே விசுவாசம் என்னும் கேடகம் வர வேண்டும். என்னுடைய பேச்சிலே விசுவாசம் என்னும் கேடகம் வர வேண்டும். உங்கள் வீட்டுக்குள்ளே பேசும்போது அந்த விசுவாசம் என்னும் கேடகம் வெளிப்படுகிறதா? கணவன் மனைவிக்குள்ளே பேசும் பொழுது விசுவாச கேடகம் இருக்கிறதா? அவிசுவாசமும் அதிருப்தியுமாய் பேசிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் சுத்திக்கிட்டு வர்றவனுக்கு ரொம்ப சுலபம். சுத்திட்டு வர்றவனுக்கு ரொம்ப சுலபம். 1 பேதுரு 5:7, 8, 9 படிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்படி சொல்லிட்டு அவர் அடுத்து என்ன சொல்றாரு? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். அப்புறம் எல்லாம் உங்களைத்தான் செய்ய சொல்லியிருக்கு. ஆனா பிசாசின் தந்திரம் என்ன தெரியுமா? செய்யாதீங்க, நீங்க ஒன்றும் செய்யாதீங்க, நீங்க வேலை பிஸியில் இருப்பீங்க, நீங்க அதனால ஒன்றும் செய்யாதீங்க, நாங்க இருக்கோம் உங்களுக்காக, எல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். அது பிசாசின் தந்திரம். உங்களையும் ஆண்டவரையும் பிரிக்குது, உங்களையும் ஆண்டையும் சேர விட மாட்டேங்குது. அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் ஜோனிஷா வந்து என்கிட்ட ஜெபிக்கும்படி வந்தா. அவங்க அம்மா கூப்பிட்டு வந்தாங்க, முடியலன்னு. அப்போ எனக்கு தலைவலி, அவளுக்கு தலைவலி ஜெபம் பண்ணணும்னு சொன்னான். நான் ஒன்று என்ன செய்தேன் தெரியுமா? நீ ஜெபம் பண்ணியா அப்படின்னு கேட்டேன். நீ இல்லை அப்படின்னா, முழங்கால் போட்டுப்போம். முழங்கால் போட்டு இப்போ நீ ஜெபம் பண்ண பிறகு தான் நான் உனக்கு என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன். ஏன் சொன்ன உடனே ஜெபம் பண்ணியிருக்க வேண்டியதானே? ஜெபம் பண்ணியிருக்கலாம் தானே? பிள்ளை சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்கலாம்? ஜெபம் பண்ணியிருக்கலாம். அப்போ நான் அப்படி செஞ்சிருந்தேன்னா அந்த பிள்ளைக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் என்ன சொல்லி கொடுக்கலன்னா, நீ கர்த்தரை தேடணுங்கிறத என்ன செய்யல. இன்னைக்கு அப்படித்தான் கிறிஸ்தவ உலகம் போய் கொண்டு இருக்கிறது. யாருடைய தயவும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவையில்லை. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அல்லேலூயா. யார் தயவும் தேவையில்லை. ஏன்? கர்த்தரோடு சரியான ஐக்கியத்தில் இருக்கிறவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் தேவையில்லை. ஆண்டவரே எப்படியாவது அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரே நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஏன் சொல்ல வேண்டாம்னா, அவர் சொல்லியபடி செய்தால் தானாய் எல்லாம் நடக்கும். தானாய் எல்லாம் நடக்கும். ஒரு ஆள் உங்களுக்கு வந்து உங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும், உங்க குடும்பம் ஆசீர்வாதம் அடையட்டும், உங்க குடும்பம் இப்படி சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட வேலையெல்லாம் சொல்ல வேண்டாம். சில நேரம் அப்படி சொன்ன உடனே நமக்கு புல் அரிச்சு அப்படியே ஏசப்பா சோத்திரம். அதனுடைய முடிவு என்ன இருக்கும்? எங்களுக்கு காணிக்கை அனுப்ப வேண்டிய வழிகள் 9 வழிகள். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இதுதான் வரணும். அது வேலையே அதுக்கு தான். நம்ம சபையில் ஏன் காணிக்கைலாம் எடுக்கிறது இல்லை? ஏன் எடுக்கிறது இல்லை? யாருக்காவது தெரியுமா? காணிக்கை எடுக்கிறது இல்லை. நீங்கள் போடணும்னா போட்டுட்டு போங்க. ஏனென்றால் அதை நம்பி நாம் இல்லை. அல்லேலூயா. எல்லா செயலும் உங்கள் விருப்பப்படி செய்தாக வேண்டும். அதற்காகத்தான் வாய்ப்பு, அவ்வளோதான். ஆனால் கட்டாயம் இல்லை அப்படின்னு ஏன் சொல்லப்படுகிறது? அப்படி என்றால் நீங்கள் மனம் வந்து கொடுக்கும்போது தான் ஆசீர்வாதம். அப்போ நல்ல கவனிங்க ஒரு விஷயத்தை. ஆண்டவர் நமக்கு சில விஷயத்தை இப்படி செய், இப்படி செய், இப்படி செய்யணும்னு சொன்னால் முழு பிரயாசத்தோடு கவனம் செலுத்தி அதை என்ன செய்யணும்? செய்யணும். இப்போ நான் எதுக்கு உங்களுக்கு இருக்கிறேன்னா, நீங்கள் செய்து கொண்டு இருக்கும்போது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு கற்றுத்தரதுக்கு தான் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. பாஸ்டராகிய நான் உங்களுக்கு எந்த ஆசீர்வாதத்தையும் வாங்கி தருவதற்கல்ல, ஆசீர்வாதம் எப்படி பெறணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்க தான் இருக்கிறேன். அப்போ நீங்கள் கற்றுக் கொடுத்தபடி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் என்ன செஞ்சிடும்? தானாய் வந்துடும். சத்தமாக சொல்லுங்க, வர வேண்டியதெல்லாம்
தானா வரும். எப்படி வரும்? இந்த வசனத்தை நான் செய்யும் போது. அப்ப நான் விசுவாசம் என்னும் கேடகத்தை நான் பிடிச்சுக்கிட்டு நிற்கிறேன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். அப்படி சொல்லிட்டு அழகா சொல்லியிருக்கு பாருங்க. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய, நீங்க எதிரி யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டம்மான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க கணவர்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க எதிர் வீடுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க சொந்தக்காரன் நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எதிராக இருக்கிற சொந்தக்காரனை கூட நாளைக்கு ஆண்டவர் உங்க பக்கம் என்ன செய்வார்? கொண்டு வருவார். இன்னைக்கு சண்டையா இருக்கிற உங்க கணவனை சமாதானப்படுத்துவார், சண்டையா இருக்கிற உங்க மனைவியை சமாதானப்படுத்துவார். ஆனா இவனை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? சமாதானப்படுத்த முடியாது. அவன் யாரு நமக்கு? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். சிங்கம் எப்பொழுது கர்ச்சிக்கும்? ஒன்னொன்னையும் சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. சிங்கம் எப்போ கர்ச்சிக்கும்? அதற்கு தேவை வரும்போது கர்ச்சிக்கும். அதனுடைய தேவை பூர்த்தியாக வேண்டும் என்றால் மட்டும்தான் என்ன செய்யும்? நீங்கள் தூரத்திலிருந்து சிங்கத்தை பார்த்து கொண்டே இருங்கள். அது நல்ல திருப்தியா சாப்பிட்டு முடிச்சிருச்சுன்னா நீங்க கண்டிப்பா பக்கத்துல போய் செல்ஃபி எடுக்கலாம், உங்களை ஒண்ணுமே செய்யாது. சிங்கம் மட்டும் அப்படி, அது சாப்பிட்டு முடிச்சிருச்சுன்னா உங்களை ஒரு நாள் என்ன செய்யாது? டிஸ்டர்பே பண்ணாது. ஏன்னா அதோடைய அட்டாக் ஒன்லி ஃபார் ஃபுட்டு தான், பசிக்கு தான் அட்டாக்கே ஒழிய கோபத்துல அதோடைய தோரணை அப்படி இருக்குது. இப்ப பிசாசு யாரு? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அந்த வகை தேடிங்கிற இடத்துல தாங்க முடிஞ்சு போச்சு. இந்த வகை தேடுறதுல தான் அன்னைக்கு தான் நம்ம விசுவாச கேடகம் இல்லாம, வார்த்தை அவநம்பிக்கையா தேவை இல்லாம, மனைவி கணவனை பார்த்து சொல்லுது, உன்னை கட்டினதுக்கு நான் செத்து இருக்கலாம். அவன் வேலைக்கு போயிருக்க நேரத்தில் வந்துருவான். சொன்னல்ல செய், சொன்னல்ல செய், சொன்னல்ல செய், சொன்னல்ல செய்ய, முடிஞ்சு போச்சு கதை. புரியுதா உங்களுக்கு கதை? அப்ப எனக்குள்ள விசுவாசம் என்னும் கேடகம் இருந்துச்சுன்னா, அவன் என்னை விழுங்க பார்க்க வரும்போது நான் எதை பிடிச்சிருக்கேன்? விசுவாசம் என்னும் கேடகம். விசுவாசம் இருக்கிற இடத்துல பிசாசால ஒண்ணுமே செய்ய முடியாது. விசுவாசம் இருக்கிற இடத்துல பிசாசால ஒண்ணுமே செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய மந்திரவாதி கூட்டிட்டு வாங்க, யாரை வேணாலும் கூட்டிட்டு வாங்க, செஞ்சு பார்ப்போம், ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் முடியாது? காரணம், விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். உங்க விசுவாசம் தாங்க ரொம்ப முக்கியம். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இப்ப இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நான் பிடிச்சிருந்து 9ஆம் வசனம் பாருங்க, அப்படி சுற்றி திரிகிறான். அப்ப நான் என்ன செய்யணுமா பாருங்க? விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனை கண்டு பயப்படுங்கள் சொல்லியிருக்கா. பயந்து போய் ஒரு 4 பேர் வாங்கலேன், வந்து ஜெபம் பண்ணுங்களேன். எதுக்கு? ரொம்ப நாளா பிசாசு பிரச்சனையா இருக்கு, என்ன செய்யலாம்? யார்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணலாம்? அந்த எண்ணம் வந்தாலே நீங்க இன்னும் சரியா வளரலன்னு அர்த்தம். ரொம்ப நாளாக பிசாசு பிரச்சனை இருக்கு, யாரை வச்சு ஜெபம் பண்ணலாம்? அந்த எண்ணம் உங்க மனசுல வந்துட்டுனாலே நீங்க இன்னும் கர்த்தருக்குள்ள என்ன செய்யல? இன்னும் வளரல. உங்க டெவலப்மெண்ட் சரியில்லை. ஏன் சரியில்லைன்னா, உங்களுக்குள்ள எப்படி வரணும்? எந்த பிசாசின் கிரியை வந்தாலும் எனக்குள் வாசமா இருக்கிற தேவன் பெரியவர். அதுதான் விசுவாசத்தின் பலன். அது வந்துருச்சா? அது நம்மகிட்ட வேலை செய்தா? வேலை செய்யலைன்னா இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி, ஆண்டவரே இதுவரைக்கும் என்னுடைய அவிசுவாச சிந்தை எல்லாம் என்ன செய்யட்டும்? மாறட்டும். என் அவிசுவாச பேச்செல்லாம் மாறட்டும், என் அவநம்பிக்கை பேச்செல்லாம் மாறட்டும். நான் விசுவாசம் என்ன கேடகத்தை என்ன செஞ்சிட்டு இருப்பேன்? பிரித்து கொண்டு. அவங்க அதை தான் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. நீங்கள் விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து யாராவது உங்களுக்காக நிற்பாங்க, அப்படியா போட்டிருக்கு? வேற யாராவது உங்களுக்காக நிற்பாங்கன்னு போட்டிருக்கா? எப்படி போட்டிருக்கு? நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து. இப்ப என் கேடகம் என்ன செய்து பாருங்க. எனக்குள்ள ஒரு விசுவாசம் என்னும் கேடகம் வந்த உடனே அந்த கேடகம் என்ன செய்கிறது? அந்த கேடகம் என்னை காப்பாற்றி, என்னை பாதுகாத்து, என்னை வளரச் செய்கிறது. என் விசுவாசம் கேடகம் இப்படி பிடிக்கப்பட்டிருக்கிறபடியால் அவன் வந்து எனக்குள்ளே அவிசுவாசத்தை விதைக்க வரும்போது, ஒருவன் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்து ஜெபிக்கும்படி வருகிறான். அவன் சொல்லுகிறான், இயேசுவே, என்னுடைய மகனுக்குள் இருக்கிற ஒரு பிசாசு அவனை அடிக்கடி அலக்களித்து அவனை தீயிலும் தண்ணிலும் தள்ளி அவனை கொல்ல பார்க்கிறது. அதனால என் மகனை சுகமாக்குங்க அப்படின்னு அவன் சொல்லாம அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அதை விட மோசமான ஒரு பிசாசு எனக்குள்ள இருக்கு. என்ன பிசாசுனா அவிசுவாச பிசாசு. நீங்க அதனால என் மகனை அலக்களித்து கொல்ல நினைக்கிற பிசாசை துரத்துறதுக்கு முன்னால என்ன செய்யுங்க? எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை என்ன செய்யுங்கள்? நீக்குங்கள்.
ஏன்னா இந்த அவிசுவாசம் நீங்கினாலே என் மகனுக்குள்ள இருக்கிற பிசாசு என்ன பண்ணிடும், போயிடும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது, புரியுது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, விசுவாசம் என்னும் கேடகத்தை நான் பிடிச்சிருந்தேன்னா, சரியா பிடிச்சிருந்தேன்னா, அங்க ஒன்றும் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. அப்போ ஆண்டவர் இந்த விசுவாசத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏன் சர்வாயுத வர்க்கத்துல விசுவாசத்தை வைத்தார்? ஆவியின் வரத்துல எதை வச்சாரு சொல்லுங்க? ஆமா, சந்தேகம் வருதோ? ஆவியின் வரத்துல விசுவாசம் வைத்தார். ஆவியின் கனியிலையும் எதை வச்சாரு? விசுவாசம் வைத்தார். சர்வாயுத வர்க்கத்திலையும் எதை வச்சிருக்காரு? விசுவாசத்துல வச்சிருக்காரு. ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே உங்களை சரியாய் கொண்டு செல்வதற்கு எதுவாக. இந்த விசுவாசம் வந்துருச்சுனாங்க என்னெல்லாம் வராதுன்னு சொல்றேன் பாருங்க. கவலை வராது. விசுவாசம் பெருகிருச்சுன்னா என்ன வராது? கவலை வராது. விசுவாசம் பெருகிருச்சுன்னா பயம் வராது. விசுவாசம் பெருகிருச்சுன்னா யாரையும் நம்ம நம்புற விஷயம் இதெல்லாம் வரவே பிரச்சனையே இருக்காது. விசுவாசம் வந்துருச்சுன்னா எவன் பேச்சையும், சில பேர் நம்மளை குழப்புறதுக்குன்னே பேசுவாங்க பாருங்க, அந்த பேச்செல்லாம் அடிபட்டு போயிடும். ஏன்னா நம்மள்ட்ட என்ன வந்துருச்சு? விசுவாசம் வந்துருச்சு. அப்ப இந்த விசுவாசத்தினுடைய தன்மையை தான் யோவான் 3:16 பாருங்க. வேகமா சில வசனங்களை வாசித்து நம்ம முடிப்போம். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, விசுவாசிக்கிறவன் என்ன செய்யக்கூடாது? கெட்டு போயிடக்கூடாது, அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு நம்ம முடிச்சுட்டு போயிடுவோம். அடுத்தடுத்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்படின்னா அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படார். இந்த விசுவாசம்னு கேடகம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன், ஆக்கினை தீர்ப்பே உங்களுக்கு இல்லை. அந்த அளவுக்கு நீங்க எப்படி ஆயிருவீங்க? உறுதி ஆயிருவீங்க. சபைக்கு வர்ற அவ்வளவு பேரும் எதுல வளரணும்? விசுவாசத்துல. ஏன்னா விசுவாசத்துல வளர்ந்தாலே அடுத்தடுத்து எல்லாம் சரியா போயிடும். இன்னைக்கு நமக்கு நிறைய நேரம் விசுவாசம் இல்லை. விசுவாசம் இருந்தா நேரம் கொடுக்க தோணும். நான் வர்றேன், சந்திக்கிறேன், எனக்கு ஒரு போதகரை கொடுத்திருக்கிறார், ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், அவங்களுடைய அந்த விஷயத்தோடு நான் இணைஞ்சு போகணும். அதுக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். மோசே நடத்துறாருன்னா மோசே மேல என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். கர்த்தர் பேரில் விசுவாசம் இருப்பது போல நீங்க உங்க பாஸ்டர் மேலே என்ன வைக்கணும்? விசுவாசம் வைக்கணும். இவர் பேசுறாரு, நடத்துறாரு, போறாரு, வர்றாருன்னா எல்லாம் எதுக்கு தான்? எல்லாம் ஏன் நன்மைக்கு சொல்றாருன்னு நீங்க என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளுதலோடு கூடிய விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். இவர் சொல்றதை நம்பி செஞ்சா நம்ம வாழ்க்கை அடுத்த லெவல்ல ஆண்டவருக்குள்ள வளரும், தேவனுக்குள்ள வளரும், கர்த்தருக்குள்ள பெருகும் அப்படின்னு உங்களுக்கு விசுவாசம் வரணும். அந்த விசுவாசம் வரலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தில் எனக்கு என்ன வர வேண்டி இருக்குது? விசுவாசம் வர வேண்டி இருக்கிறது. அப்படி விசுவாசியாதவனோ, 18ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பிரான குமாரனின் நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு வந்தது. குமாரனுடைய நாமத்தில் விசுவாசிக்காத எந்த விசுவாசமும், குமாரனுடைய நாமத்தின் விசுவாசத்தோடு சேர்த்து சூசையப்பர், அருளப்பர் எல்லா விசுவாசத்தையும் சேர்த்து வச்சுக்கிறேன்னு சொன்னா ஆக்கினை தீர்ப்பு வரும். ஒரே நாமம்தான். அது யாருடைய நாமம்? இயேசுவின் நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை அவங்க தாயும் சேர்த்து வச்சுக்குவோம். உங்கள் விசுவாசம் சரியா இருந்தால் அதை பற்றி நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? பேச மாட்டீங்க. எப்படி சொல்லுகிறேன்? ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால். இப்ப மரித்தோரிலிருந்து எழும்பினது யாரு? நீங்கள் சொல்கிற லிஸ்டெல்லாம் வச்சுக்கோங்க. அப்பா, அம்மா, பிள்ளை, பக்கத்தில் இருந்தவங்க, சீஷர்கள் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க லிஸ்ட்டில். உயிர்த்தெழுதல் அடைந்தது யாரு? மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தது யாரு? இயேசு. அவரை நீங்கள் விசுவாசித்தால் மற்றதெல்லாம் என்ன செய்ய முடியாது? மற்ற நாமத்தெல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்க முடியாது. ஒரு விஷயம் சொன்னேன் பாருங்க, பிசாசின் தந்திரம். அந்த தந்திரத்துக்குள்ளதான் இன்னைக்கு நிறைய பிரச்சனை. நீங்கள் விசுவாசிப்பது இயேசுவாக இருந்தால் வேறு ஒரு நாமத்தையும் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அந்த நாமத்தை உச்சரிக்க முடியாது. அந்த நாமம் இருக்கிற இடத்துக்கு போக கூட கூடாது. ஏன்? விசுவாசம் பலமா இருந்தா செய்யாது.
அப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு அந்த விசுவாசத்தில் எவ்வளவு உறுதியாய் இருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். அங்கே அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விசுவாசம் என்னும் கேடகம்ங்கிறது சும்மா இல்லை. அப்ப இந்த ரட்சிப்பின் கேடகமும் விசுவாசமும், விசுவாசித்ததினாலே ரட்சிப்பின் கேடகம் வந்தது. ரட்சிப்பின் கேடகம் எனக்குள் இருக்கிறதினால் விசுவாசத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? நிலைத்து இருக்கிறேன். ரெண்டும் கலந்து, ரெண்டும் ஒன்னோடு ஒன்று மிக்ஸ் ஆயிருக்கு. ஆனா முதல்ல முந்தி வந்தது என்னது? ரட்சிப்பு இல்ல, என்னது? விசுவாசம். என்ன விசுவாசம் வந்தது? தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார். நான் ஏன் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும்? அவர் இன்னாருடைய மகன் என்பதினால் அல்ல. அல்லேலூயா. இன்னாருடைய மகன், மரியாளின் மகன் என்பதினால் அல்ல நான் விசுவாசிப்பது. அதனால் நான் அவரை கூப்பிடுவது அல்ல. அவர் மரித்தோரில் இருந்து எழும்பினார் என்பதை நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். விசுவாசித்ததை என் வாயினால் என்ன செய்கிறேன்? அறிக்கையிடுகிறேன். அறிக்கையிட்டதினால் வந்தது பேர் ரட்சிப்பு. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் கேடகத்தை பிடித்திருக்கிற நான், அந்த ரட்சிப்பின் கேடகத்தை பிடித்து ரட்சிப்பை நிலைநிறுத்துவதே எதன் அடிப்படையில் தான்? விசுவாசத்தின் அடிப்படையில் தான். அப்ப என்னுடைய விசுவாச கேடகம் சரியா இல்லை என்றால் என் ரட்சிப்பும் என்ன இல்லாம போயிடும்? சரி இல்லாம போயிடும். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அப்ப ரட்சிப்பு என்பது என் விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு. அல்லேலூயா. நான் விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று பவுல் தன் அனுபவத்தில் சொல்லுகிறார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிறவரை சரியாய் அறிக்கை பண்ணுகிறபடியால் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அந்த நாமத்தின் நிமித்தமாக 36ஆம் வசனம் பாருங்க, யோவான் 3:36, குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். சில நேரத்தில் நம்ம இதெல்லாம் பேசும்போது பாரம்பரியத்திலிருந்து வந்த உங்களுக்கு யோசனையா இருக்கும். பாஸ்டர் ஏதோ குற்றம் சொல்லல, வசனம் என்ன சொல்லுதோ அதை சொல்றேன். வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த வேதத்தில் சொல்லப்படாத வழிபாடுகள், தொழுகைகள் நிறைய உண்டு. எதின் அடிப்படையில்? இந்த வேதத்தின் அடிப்படையில் செய்வதாக சொல்லியே இருக்கிற வழிபாடுகள் நிறைய உண்டு. அந்த வழிபாடுகள் எல்லாம் வேதத்தில் இருக்கான்னு காமிங்க, சொல்லுங்க. இல்ல. ஏன் இல்ல? அதுதான் தந்திரம். அதுதான் என்னது? தந்திரம். அப்ப இதிலிருந்து நான் விடுதலை பெற எனக்கு கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறாரு? விசுவாசம் என்னும் கேடகம். அல்லேலூயா. குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். ஆகையினாலதான் கடைசி காலத்திலே வந்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டாலும் அவர் அன்னைக்கு என்ன செய்ய மாட்டாராம்? அறியேன். என்ன அறியேன்? என்ன அறியேன்னு சொல்ல போறாரு? உனக்கு தான் நிறைய பேரை தெரியும்ல, நீ போய் என்ன பண்ணிக்க? பேசிக்க. எனக்கு ஒன்ன தெரியாது. அல்லேலூயா. ஒருவேளை நாம் அதில் குறை உள்ளவர்களாக இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் அதனோடு கூட நம்மை பலப்பட செய்வாராக. அல்லேலூயா. விசுவாசத்தில் பலப்பட செய்வாராக. ரட்சிப்பில் உறுதியாயிருக்க உதவி செய்வாராக. நீங்களும் நானும் வழி விலகி போவதற்கு, பிசாசின் தந்திரத்தில் மாட்டிக்கொள்வதற்கு கர்த்தர் நம்மை விரும்பவில்லை. நம்மிடத்தில் இன்றைக்கு அநேக நேரத்தில் அவிசுவாசங்கள் பெருகி இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் அவருடைய சீஷனாகிய தோமா வந்த பொழுது அவன் சொன்ன காரியம், சீஷர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் கண்டோம். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் விரல வச்சு தொடாம அவரை விசுவாசிக்க மாட்டேன். கேட்பதினால் வருகிற விசுவாசத்தில் பலன் இல்லாதவன் காணாததில் எப்படி பலன் பெறுவான்? அல்லேலூயா. நான் இன்னும் கூட சொல்வேன், 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க, வாரத்தின் முதல் நாளிலே காலையில் அதிக இருட்டோடு எழுந்து மகதலேனா மரியாள் கல்லறையிடத்துக்கு வந்து கல்லறை அடைத்திருக்கிற கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். இன்னொரு சுவிசேஷத்தில் இப்படி போட்டிருக்குது, காலையிலே எழும்பி போய் இவங்க என்ன செய்ய போனாங்களாம்? அந்த கல்லறைக்குள் இருக்கிற அந்த இயேசுவின் சரீரத்திற்கு தைலம் இடும்படி போனாங்களாம். நீ தைலத்தை கையில தூக்குறப்பே உண்ட என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. என்ன விசுவாசம் இல்லை? அவர் உயிர் தெழுவார் என்ற நீ போனதே தப்பு. எங்க போனது தப்பு? கல்லறைக்கு போனதே தப்பு. இன்னைக்கும் நிறைய பேர் கல்லறைக்கு போறாங்களா வருஷம் வருஷம்? அங்கே ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? கரெக்டாக கல்லறைக்கு போய் மாலையை போட்டு ஜெபம் பண்ணி எப்படியாவது எடியை காப்பாற்றுன்னு யாரை? அவரை காப்பாற்ற முடியாமல் உள்ளே இருக்காரு. இல்லை, ஈவன் மகதலேனா மரியாள் இவங்க போனதே தப்பு. என்ன தப்பு? என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? பைபிள் சொல்லியிருக்கலாம். நீங்கள் கவனிங்க, விஷயத்தை கவனிங்க. நீ தைலத்தை தூக்கிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கல்லறைக்கு போனால் அவர் என்ன செய்தி சொன்னார்?
இதான் சொல்றதை எதையும் நம்புறதும் இல்லை, ஏற்றுக்கொள்றதும் இல்லை, அதை மாதிரி செய்யறதும் இல்லை. மகதலேனா மரியாளும் மற்ற சகோதரியும் சேர்ந்து தைலத்தை எடுத்துக்கிட்டு எங்க போறாங்க? ஓய்வு நாளுக்கு பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் விடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போது, உன்னை யார் வர சொன்னா? உன்னை யார் சுகந்த வாசனை வாங்க சொன்னா? இன்னைக்கு நிறைய பேர் இந்த சுகந்த வாசனை வாங்கி இப்படி வா அப்படி வான்னு சொல்லியே தந்திரம் வேலை செய்துன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க ஒன்றும் வாங்க வேண்டாம், அவர் என்ன செய்துட்டாரு? உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. சில நேரம் பாருங்களேன், நம்மளை அறியாமலே நம்ம தப்பா செய்கிறோம். ஆனால் பார்வைக்கு எப்படி இருக்கு? நீங்கள் அப்படி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு நினச்ச உடனே செஞ்சிடக்கூடாது. நான் பாஸ்டர் நானே சொன்னாலும் நீங்கள் கொஞ்சம் நிதானிக்கணும். என்ன நிதானிக்கணும்? பாஸ்டர் சொல்கிறது சரிதானா, வேதத்தில் சொல்லியிருக்குதா, அவர் சொல்கிறபடி சரியாக செய்யணும்னு பைபிள் சொல்லுதா அப்படின்னு என்ன செய்யணுங்க? இதில் சொல்லாததை எக்ஸ்ட்ரா சொல்கிற ஆள் எவ்வளோ பெரிய பரிசுத்தவனாக இருந்தாலும் சரி, ஊழியனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அப்படி ஏற்றுக்கொள்வதில் அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்களும் நானும் விசுவாசத்தில் கடைசி காலத்தில் எது தணிந்து போகுமா தெரியுமா? அன்பும் விசுவாசமும் தணிந்து போகும். ஏன்னா இது ரெண்டு தான் கர்த்தருக்குரியது. அன்பு அவர் தந்தது, விசுவாசம் நாம் காண்பித்தது. புரிஞ்சுதா இல்லையா? அன்பு அவர் தந்தது. ஏனென்றால் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலியானார். பலியாகி அவருடைய அன்பை நமக்கு என்ன செய்தாராம்? வெளிப்படுத்தினார். நாம் என்ன செய்தோம்? அப்படி ஒருவர் மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்று நாம் என்ன செய்தோம்? விசுவாசித்தோம். அப்போ அவர் அன்பை காட்டினாரு, நம்ம விசுவாசத்தை காட்டினோம். கடைசி காலத்தில் இந்த ரெண்டு என்ன செஞ்சிருமா? தணிந்து போகும். அப்போ பேசுறது, கூட்டம் நடக்கிறது எல்லாமே எப்படி நடக்கும்னா இந்த ரெண்டும் இல்லாமல் நடக்கும். எந்த ரெண்டு இல்லாமல்? அன்பு இருக்காது, விசுவாசமும் இருக்காது. உங்களை விசுவாசத்தில் வளர்த்துற மாதிரி இருக்கான்னு பாருங்க, இருக்காது. உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். நல்லா இருந்துச்சு கூட்டம், ரைட்டு, ஏன்னா உனக்கு என்ன அதனால கிடைச்சிச்சு? கூட்டம் நல்லா இருந்துச்சு, ரைட், கூட்டம் நல்லா இருக்கு. நீங்க என்ன டெவலப் பண்ணீங்களா? உங்களுக்கு என்ன மெசேஜ் கிடைச்சது? நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க? கர்த்தருக்குள்ள என்ன வளர்ந்தீங்க? முடியுமா? அது இல்லைன்னா அங்க அது என்ன இல்லாம போச்சு. அப்போ கடைசி காலத்தில் நம்மளை தவறான விதத்தில் வழி நடத்த பல விதங்கள் வரலாம். நீங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை கரெக்டாக என்ன செஞ்சுக்கோங்க? பிடித்து கொள்ளுங்கள். அந்த விசுவாசம் எங்கிருந்து வருதுன்னா வேத வசனத்தில் இருந்து வருகிறது. வேத வசனம் வாசிக்காத ஆளுடைய ஜெபமும், வேத வசனத்துக்கும் வேதத்திற்கும் உபதேசத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காத ஜெபம் கேட்கப்படாது, அருவருப்பான ஜெபம்னு வேதம் சொல்லுது. வசனத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை பற்றி இதில் இருக்கிறத பேலன்ஸ் 30 நிமிஷம் வேதம்னா 30 நிமிஷம் ஜெபம். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் சரியாக வளரவும் முடியும், நிலைக்கவும் முடியும். அப்போ இந்த சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து காலையிலே இயேசு அவ்வளோ நாள் உபதேசம் பண்ணார். 3வது நாள் நான் என்ன செய்வேன்? உயிர் தெழுவேன். அந்த வார்த்தையை அவர்கள் என்ன செய்யவில்லை? விசுவாசிக்கவில்லை. அங்கே போய் பார்த்தா அங்கே எல்லாம் திறந்துருக்குது. திறந்திருந்த உடனே 3ஆம் வசனம் பாருங்க, கல்லனிடத்தில் வாசலில் கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர். ஆமாம், இது விசுவாச பேச்சா? அவங்க பேசிக்கிட்டு வர்றதே பாருங்க, செயல் எல்லாமே நல்லா இருக்கு. என்ன பாஸ்டர் நல்லா பாருங்க, எவ்வளவு நம்பிக்கையாக அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க, எல்லாம் சுகந்த வாசனையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் அவங்கள போய் குறை சொல்கிறீங்களே. நான் சொல்கிற வியூவில் பாருங்கள், நான் காண்பிக்கிற உங்களை நான் ஒரு பார்வை பார்க்க சொல்கிறேன் பாருங்க. அந்த பார்வையில் பாருங்க, விசுவாசம் இருந்தால் சொல்ல வேண்டியது என்ன? கல்லறைக்கு போக வேண்டாம். அங்கே இயேசு என்ன செய்ய மாட்டார்? இருக்க மாட்டார். அவர் நம்மள்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு? 3வது நாள் உயிர் தெழுவோம்னு சொல்லியிருக்காரு. நம்ம போய் இப்போ கடையில் போய் இந்த சுகந்த வாசனையெல்லாம் வாங்கி இதெல்லாம் கொண்டு போய் போனால் அங்கே அவர் இருக்க மாட்டார்ல, அப்புறம் எதுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆள் பேசியிருந்தா என்ன இருக்குன்னு அர்த்தம்? விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். போன அவ்வளோ பேரும் விசுவாசமே இல்லாமல் போகிறாங்க. அங்கே போனால் அங்கே இப்போ இதை வாசிக்கக்கூடாது. இப்போ யோவான் 20 வாசிங்க. அங்கே போனால் தான் தெரியுது கல் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்குது? திறக்கப்பட்டு. உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திற்கும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சிலருக்கு கர்த்தரை கல்லறையிலிருந்து, அது அடுத்த விசுவாச பெருக்கம், கல்லறையிலிருந்து இயேசுவை யாரோ இடம் விட்டு விட்டாங்க. எப்பா அவர் உனக்கு சொன்னார்லாம் விவரமா? சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? இன்னைக்கு அதுதான் நான் சொல்ல வர்றேன். சபையிலே உபதேசமும் ஜெபமும்
துதித்தலும், இந்த 3 ஈக்குவலாக இருக்கணுங்கிறத நான் சொல்ல வர்ற விஷயம். ஏன் தெரியுமா? இதை கற்றுக்கொள்ளாமல் நீங்கள் செய்கிறது எதுனாலையும் பிரயோஜனம் இல்லை. இதில் நீங்கள் கற்றுக்கொண்டு இதை வாசித்து இதற்கு அதிக நேரம் கொடுத்து நீங்கள் உங்கள் மொபைல் பார்க்குற நேரத்தில் கொஞ்சம் குறைச்சிட்டு பைபிளை கொஞ்சம் நிறையா என்ன பண்ணுங்க, வாசிங்க. ஆனால் மொபைலில் பைபிள் வாசிக்கன்னு சொல்லி உட்கார்ந்துடாதீங்க, அது உங்களை வாசிக்க விடாது. அப்படி எடுத்து கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் டங் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும், மேலேருந்து இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும். யார் தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க. உடனே அதை தொட்ட உடனே பைபிள் போயிட்டு இப்போ எது வந்துடும்? ஆமாம், அதனால் அதை வச்சிருங்க. இதை தொடங்க, இதில் ஒரு டங்குலாம் வராது, இது அப்படியே இருக்கும். ஆமேன். ஆமாம். ஏன் வாசிக்கணும்? ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா என் விசுவாசம் வளர்றதே ஜெபத்தில் அல்ல, வசனத்தில். ஜெபத்தின் மூலமாய் ஒருவருக்கு விசுவாசம் என்ன செய்ய முடியாது? வளர முடியாது. ஏன்? செரலாக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தால் முடியுமா? கொஞ்சம் அப்பப்போ என்னமும் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். ஜெபம் என்பது எவ்வளவு உயிர் நாடி முக்கியமோ, வசனம் என்பது நம்முடைய உணவு. இந்த வசனம் இல்லாமல் ஜெபத்தில் விசுவாசம் ஒருத்தருக்கு என்ன செய்யாது? வளரவே வளரும். இதை நீங்கள் வாசித்து இதன்படி செய்யும் போது மட்டுமே விசுவாசம் வளரும். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. இவங்க சொல்கிறாங்க, நமக்காக கல்லை யார் எடுப்பாங்க? அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றால், அப்பொழுது பேதுரு மற்ற சீஷரும் கல்லிடத்தில் போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து, அவன் அடுத்தவன் பாருங்க, வந்தவன் சொல்லியிருக்கலாம், ஏய் உன்னை யார் அங்கே போச்சோன்னா, நீ ஏன் கல்லறைக்கு போன? அங்கே போயிருந்தனா இயேசு கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாரு? உயிர் தெழுந்திருப்பார். அவர் அங்கே இல்லைன்னு உனக்கு தெரியலையா? சும்மா தேவையில்லாமல் காலையிலே போய் துரிதமாய் ஓடி முந்தி கல்லனிடத்தில் வந்து அதற்குள் குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இப்படி தாங்க இருக்கோம். நம்ம நிலைமெல்லாம் இப்படி தான் இருக்கு. எல்லாம் நல்லா பேசுகிறோம், ஆனால் என்ன இல்லை, இந்த விசுவாசங்கிறது எவ்வளோ முக்கியம் பாருங்க. இயேசுவோடு இருந்த சீஷர்கள் அவங்க எல்லாருமே, அவர் அவ்வளோ தூரம் அவங்களுக்கு பேசி 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 சொல்லி சொல்லி இயேசு எங்கே போனாலும் என்ன பண்ணிக்கிட்டே தான் இருந்தார்? உபவாசம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். இன்னைக்கு கவனித்து பாருங்கள், தந்திரம் கவனிங்க. இந்த வசனத்தை பேசவே இல்லாமல் ஒரு முழு நாள் கூட்டம் நடக்குங்க. எதை பேசாமல்? வசனமே இல்லாமல் முழு நாள் கூட்டம் 12 மணி நேரம் நடக்கு. அங்கே என்ன இல்லை, சும்மா இடையில ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் உபதேசம் பண்ணி கட்டாயப்படுத்தி வழி நடத்த செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறதும் எதிர்பார்க்கிறதுமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்லுவேன், சபைக்கு உபதேசம் பெற வர வேண்டும், ஜெபம் வீட்டில் நல்லா செய்யணும். நீங்கள் ஏன்? அது உங்களுக்கான பர்சனல் ஜெபம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை. நீங்கள் செய்ய வேண்டிய ஆத்தும பாரத்துக்காக ஜெபிக்கணும், அதுக்கு எல்லாரும் வரணும். ஆனால் ஆசீர்வாதத்துக்காக உட்காந்து கும்பலாக ஜெபிக்கக்கூடாது. அது நீங்கள் ஜெபம் பண்ணி பலப்பட்டு தேவ ஆசீர்வாதம் என்ன செய்யணும்? பெறணும். அதுக்கு மூலதனம் என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க, வசனம். வசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள், சத்தமா சொல்லுங்க, வசனம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? வசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஏன்? வசனம்தான் ஒரு மனுஷனுக்குள்ள தேவனை பற்றிய விஷயத்தை காண்பித்து கொடுக்கிறது. அப்ப இந்த விசுவாசம் எதன் மூலமாகத்தான் வரும்? வசனத்தின் மூலமாக. அப்ப இங்கே சீஷர்கள் எல்லாரும் அங்க போய் பார்த்து அவர்கள் எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா, அவர் உயிர் தெழுந்ததையே புரிஞ்சிக்கவே இல்லை. சரி, அப்படியே பார்த்துட்டு வந்து இவன்கிட்ட சொல்லும்போது இவன் என்ன சொல்கிறான் பாருங்க. யோவான் 20 இவன் என்ன சொல்கிறான்? 27, 28 படிச்சுட்டு வந்தீங்கன்னா, நான் அவரை தொட்டால் ஒழிய நான் அவரை என்ன செய்ய மாட்டேன்? நம்ப மாட்டேன். என்ன செஞ்சாருன்னு சொல்லி உயிர் தெழுந்தாருன்னு நம்ப மாட்டேன். 29ஆம் வசனம் பாருங்க. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னைய கண்டதுனால விசுவாசிச்சது நல்லதுதான், ஆனால் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அல்லேலூயா. நீங்களும் நானும் வசனம் வாசித்தால் அதை அப்படியே விசுவாசித்து அதின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி செய்வோம் என்றால், அதனால தான் தாவீது தன் அனுபவத்தில், தாவீதுக்கு நம்மளைப் போல வேதம் இல்லை, நம்மளைப் போல சபை இல்லை, போதிக்க ஒருவரும் இல்லை, ஆனால் அவருக்கு தேவனோடு இருந்த ஐக்கியம் இருந்தது. கர்த்தரை பற்றி தெரிந்திருந்த அளவில் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்து அவர் சொல்லுகிறார் 27ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில், நானோ ஜீவன் உள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். தாவீது தன் அனுபவத்தை சொல்றாரு. ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசிக்காம இருந்திருந்தா கெட்டு போயிருப்பேன். இன்னைக்கு நீங்களும் நானும்
அப்படி இருக்கிறோமா? 106 சங்கீதம் 12 வசனம் பாருங்க. அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவரை துதித்து பாடினார். எப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விசுவாசம் வந்ததோ துதித்தார்கள், விசுவாசம் போச்சுன்னா முறுமுறுத்தார்கள். விசுவாச கேடகம் இல்லைன்னா நம்மகிட்ட என்ன வரும்? முறுமுறுப்பு வரும். விசுவாச கேடகம் உங்கள்கிட்ட நிறையா இருக்கணும். இல்லைன்னா பாஸ்டர் நான் ஏதாவது சொன்னா கூட, லேசா சொன்னா கூட உங்களுக்கு என்ன வந்துடும்? முறுமுறுப்பு வந்துடும். அந்த காலத்துலலாம் எனக்கு ரொம்ப, நான் படித்த காலத்தை நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு பெரம்பை வச்சு அடின்னு அடித்து வாத்தியாரெலாம் செஞ்சாங்க. இப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் அடியே விழமாட்டேன். எனக்கு வருத்தமாக இருக்குது. அப்போல்லாம் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் கூப்பிட்டு சில நேரம், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, லேட்டாக வந்தால், எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், சர்ச்சுக்கு யாராவது லேட்டாக வந்தாங்கன்னா, ஏய் இன்னும் உட்கார்றா, நின்றுக்கிட்டே பிரசங்கங்கள், லேட்டாக வந்திருக்கல்ல அப்படிம்பார். இப்போ சொல்ல முடியுமா? போயா இன்னொரு சர்ச்சுக்கு போயிட்டு போகிறேன். புரியுதா உங்களுக்கு? முந்தியெல்லாம் என்ன, திருவிருந்து கொடுக்கறதுக்கு முன்னால் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருக்கும்போது எவ்வளவு நல்ல ஜீவியம் வந்துச்சு தெரியுமா? இப்போல்லாம் நிறையா நேரம் நமக்குள்ள ஃபேக் கிறிஸ்டியானிட்டி தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சரியாக என்ன சொல்லணும்? போலியான கிறிஸ்தவ அனுபவங்கள் நிறையா வந்துருச்சு. அந்த காலத்தில் திருவிருந்து கொடுக்கறதுக்கு முன்னால் பாஸ்டர் எதையாவது விஷயத்தை கேள்விப்பட்டார்னு வைங்க, எல்லாரும் முன்னாலேயும் நீ சபையில் எந்திரிச்சு மன்னிப்பு கேட்டால் தான் உனக்கு நான் என்ன கொடுப்பேன். அப்படி யாராவது நீங்கள் தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, பாருங்க சிஸ்டர்லாம் தெரியுது, சந்தோஷம். மன்னிப்பு கேட்டால் தான் என்ன கொடுப்பாரு? திருவிருந்து கொடுப்பார். நீங்கள் என்ன செய்யுங்க? எத்தாத்துண்டு திருவிருந்தை கொடுக்கறதுக்கு இவர் பண்ணுற பேச்சை பாரு, 1000 பேச்சை பேசிக்கிட்டு என்ன பண்ணுதார் அப்படின்னு தான் இப்போ சொல்ல தோணுது. ஆனால் விசுவாச கேடகம் இருந்தால், ரட்சிப்பின் கேடகம் உங்கள்கிட்ட இருந்தால் அப்படியெல்லாம் என்ன செய்யலாது? சொல்ல தோணாது. எங்கள் பாஸ்டர் ஏன் நன்மைக்கு என்னைய திருத்துறாரு, என்னைய கண்டிக்கிறாரு, என்னைய போதிக்கிறாரு, அவருக்கு உரிமை இருக்குது. என் ஆவிக்குரிய தடுமாற்றத்தில் என்னைய சுட்டி காட்ட அவருக்கு உரிமை இருக்குது. என்னுடைய குறைகளிலே வந்து என்னைய கண்டிக்க அவருக்கு உரிமை இருக்குது. அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அது எப்போ தான் வரும்? இந்த வசனத்தை வாசிச்சா தானே வரும். வசனம் தெரிஞ்சா தான் வரும், அது இல்லைன்னா வராது. ஆமென், சத்தமா சொல்லுங்க. அப்போ விசுவாசத்தினுடைய கேடகம் எதுக்குள்ளே இருக்கிறது? இந்த வசனத்தின் ஆழம் தெரிய தெரிய என்னுடைய கரங்களிலே கையில் என்ன கிடைச்சிடும்? விசுவாசம் என்னும் கேடகம். நான் ஒன்று தான் சொல்லியிருக்கேன், முடிஞ்சு போச்சு நேரம், நான் முடிக்கிறேன். அப்போ விசுவாசம் என்னும் கேடகத்துக்கு முதல்ல எது ஆயுதம்? வசனம். தாவீது அதை தன் அனுபவத்தில் சொன்னபடினால தான் 119 சங்கீதத்தை வீட்டில் போய் நீங்கள் வாசிச்சு பாருங்க. முழு சங்கீதத்தையும் வாசிக்கணும். 150 வசனத்துக்கு மேலே இருக்கு. நீ வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அதுக்குள்ள அவர் சொல்லுகிற அனுபவத்தை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அவர் தன் அனுபவத்தில் வசனத்தின் மூலம் என்ன நடந்துச்சு என்று சொல்லுவார். இந்த வேதம் எப்படி அவருக்கு போதனையா இருந்தது என்று சொல்வார். அவர் காலத்தில் நம்மளை மாதிரி இப்படி அழகா பிரிண்ட் பண்ணி இப்படி புக்கெல்லாம் தரல, தெளிவா இல்லை. புத்தக சுருள் கொண்டு வந்து பக்கத்துல இருந்து யாராவது ஒருத்தர் வாசிச்சு என்ன கொடுக்கணும்? விளக்கம் கொடுக்கணும். அந்த விளக்கம் கொடுத்ததை வச்சு அறிஞ்சவரே அவ்வளவு டெவலப்மெண்ட்டாக நல்லா இருந்திருக்கார். நமக்கு இதில் இருக்குது, ஃபோனில் இருக்குது, முடிக்கு இப்போ ஆடியோ பைபிள் இருக்குது, என்னெல்லாமோ இருக்குது. ஆனால் ஒரு எஃபெக்டும் இல்லை. சுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாய் பேசினார் யோசுவாவோடும் மோசேயோடும். என்னாகமம் 20:12 ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, முடிச்சிடுறேன். பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணுங்கள். நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையார் நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை என்ன முடிவு எடுத்தார் பாருங்க. ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? விசுவாசிக்கல. நான் கானான் தரேன்னு சொன்னேன், அடிமைத்தனத்திலிருந்து மாற்றுகிறேன், உங்களை விடுவித்து கானான் தேசத்தில் போய் உங்களை குடியேற்றுகிறேன், பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பை தருகிறேன், நீங்கள் அதில் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள், நீங்கள் கட்டாத வீட்டில் குடியிருப்பீர்கள், எல்லாம் செய்வேன். ஆனால் அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும்? அதை போய் அனுபவிக்கிறதுக்கு சத்தமா சொல்லுங்க, விசுவாசம் வேணும். என்ன விசுவாசம் வேணும்? எல்லாரும் ரைட் சைடு திரும்புங்க அப்படின்னா இந்த மோசைக்கு வேலையே இல்லை. திடீர்னு இடது பக்கம் போன்றாரு, திடீர்னு வலது பக்கம் போன்றாரு. இன்னைக்கு யாரும் போகலைங்க, இங்கே இருக்க போகிறோம். ஏன்னா அடையாளம் என்னது? மேகம் எழும்பினால் தான் கிளம்ப முடியும். மேகம் எழும்பலன்னா என்ன செய்ய முடியாது? கிளம்ப முடியாது. இது யாருக்கு சொல்லியிருக்காரு? மோசேட்ட சொல்லியிருக்காரு. இப்போ மோசே டெய்லி எந்திரிச்சு எதை பார்ப்பாரு? மேகத்தை பார்ப்பார். மேகம் கொஞ்சம் கிளம்பி இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் புறப்பட போகிறோம். உடனே அங்கே இருக்க ஒரு 4 கும்பல், இந்த ஆளுக்கு வேலையே தான், நினச்சி எதையாவது ஒன்று பேசுவார். திடீர்னு கிளம்புவோம் பாரு, திடீர்னு இங்கேயே இருப்போம் பாரு. அதான் லைஃப். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே போவாததுக்கு காரணம் என்னன்னா,
புலம்பி முறுமுறுத்து எதிர்த்து தேவையில்லாமல் பேசி அவிசுவாசப்பட்டு எல்லாம் பண்ணாங்க. ஒருவரும் வாக்கு தத்தத்தை என்ன செய்யலை. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் உங்கள் வாய் விசுவாச அறிக்கை இட்டு உங்கள் சிந்தை விசுவாசத்தில் இருந்து உங்கள் பேச்சு விசுவாசமாய் மாற வேண்டும். விசுவாசம் என்னும் கேடகத்தை கரெக்டா பிடிச்சிருக்கணும். இல்லைன்னா உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுத்து போடுறதுக்குன்னே ஒரு கும்பலாகிய சாத்தான் திரிந்து கொண்டு இருக்கிறான். நீங்கள் பெற்றுக்கொள்ள விடாமல் இருக்கிறதா அவன் கான்செப்ட். அதுக்காக யாரை வச்சு பேசணும்னு அவனுக்கு தெரியும். எல்லாரும் இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, தப்பான உறவில் இல்லை, அந்த அர்த்தத்தில் இல்லை, ஆனால் அந்த நபர் சொன்னால் நம்ம கேட்போம். அப்படி யாரெல்லாம் இருக்கீங்க? நம்மள்ட்ட இருக்காங்க தானே, ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தர், அவங்க சொன்னால் நம்ம உடனே என்ன செய்வோம்? கேட்போம். புரியுதா உங்களுக்கு? அப்போ நேரில் சொன்னால் நான் கேட்கல, அப்போ யார்கிட்ட சொல்லி கேட்க வேண்டியிருக்கு? இது மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய பேர் இருக்காங்க. சில பேரை நம்ம வச்சுருப்போம், அவங்க சொன்னால் தட்டவே மாட்டோம். ஆனால் ஒரு தடவை கூட அவங்க சொல்கிறது சரிதானான்னு யோசிச்சிருக்கோமா? அங்கே தான் சாத்தானுடைய தந்திரம் வேலை செய்யுது. நீங்கள் நல்லா நம்பி இருக்கிற ஆளுக்குள்ளே புகுந்து எல்லா மேட்ரையும் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு அவிசுவாசத்தை விதைச்சி என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு விட்டுட்டு போயிடுவாப்புல. உங்கள் மனசு என்ன தெரியுமா சொல்லும்? சே, ஆண்டவர் பற்றியா நம்மளை காப்பாற்றுறதுக்குன்னே இவர் அனுப்பியிருக்காரு, நம்மளுக்கு நல்லது எவ்வளோ நாள். ஆனால் உண்மை, அதே நபர் நல்லது சொல்லி உங்களுக்கு நல்லதும் நடந்திருக்கிறதுனால தான் சாத்தான் யாரை பயன்படுத்துகிறான்? அந்த நபரை பயன்படுத்துகிறான். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதைத்தான் சொல்லுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தவுடன் வீட்டுக்கு சென்றாலும் நீங்கள் சொல்லப்பட்டதெல்லாம் எழுதி வைத்து வீட்டில் போய் பாஸ்டர் சொன்னது சரிதானான்னு இந்த வேதத்தை வைத்து ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் செயல்படவில்லை என்றால் அதுவும் ஆபத்து. அந்த அளவுக்கு சாத்தானுடைய தந்திரம் இருக்கிறதை நீங்களும் நானும் புரிவதில்லை. அதிலிருந்து வெளிவருவதற்கு தான் நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் என்னும் கேடகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிக்காத ஆளை ஆண்டவரே அவர் வாக்கு தத்தத்தை என்ன செய்ய விடுறதில்ல, சுதந்திரிக்க விடுவதில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை விசுவாசியாமல் இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், இரவில் அக்கினியிலும் பகலில் மேக ஸ்தம்பத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே, இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள் என்று உபாகமம் 1:33 அங்கே தெளிவாக சொல்லுகிறதை போல நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் எத்தனை முறை இப்படி செய்கிறோம், செயல்படுகிறோம். உபாகமம் 9:23 அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரித்து கொள்ளும்படி கொடுக்கிற தேசத்திலே அவர் உங்களை அனுப்புகையில் உங்கள் தேவனாகிய கர்த்தரை விசுவாசியாமலும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமலும் அவர் வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர். கலகம்னா எந்திரிச்சு குறுக்க பேசுறது மட்டும் இல்லை, கலகம் கண்டுக்காம போறதும் என்னதுதான்? கலகம்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் கவனிக்க வேண்டும். எனக்கு கர்த்தர் ஒரு விசுவாச கேடகத்தை கொடுத்திருக்கிறார். தானியேல் தன் அனுபவத்தில் இந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்தபடினால தான் என்ன செய்ய போறீங்க? சிங்க கவியில போட போறீங்களா? போடுங்க. ஏன் உனக்கு பயம் இல்லையா? சிங்கம் கடிச்சிடாதா? சிங்கத்தை குறித்து உனக்கு எந்த பயமும் இல்லையா? எனக்கு எதை குறித்தும் என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. காரணம், என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சத்தமாக தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிங்கத்தின் கெவியிலே போடுவதற்கே நான் தைரியமாய் இருப்பேன் என்றால் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிற சாத்தானை குறித்தும் நான் எப்படி இருப்பேன்? சத்தமா பயப்பட மாட்டேன்னு கொஞ்சம் தைரியமாக தான் சொல்லுங்களேன். பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. என்னை சுற்றி சாத்தான் வந்தாலும் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. சில பேர் யோசிக்காங்க, இங்க நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் போய் மாட்டிட்டு முழிக்கிறதுக்கு. உங்கள் விசுவாச அறிக்கை பிசாசை ஜெயிக்கும். அல்லேலூயா. உங்கள் வாயின் வாக்கு பிசாசை என்ன செய்யும்? ஜெயிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவன் ஏற்கனவே சிலுவையில் இயேசு அவனை ஜெயித்தார். அந்த ஜெயித்தவர் உங்க கூட இருக்கிறார். தோத்தவர் இல்லை, ஜெயித்தவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களோடு பேசுகிற விஷயம் என்னவென்றால் விசுவாசத்தின் கேடகத்தை என்ன செய்து கொள்ளுங்கள், பிடித்து கொள்ளுங்கள். இயேசு விசுவாசத்தை பார்த்தாருன்னா உடனே வேலை செய்வார். 4 பேர் சேர்ந்து ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்க. திமிர்வாதக்காரன் எப்படி இருந்தானோ தெரியாது, ஆனா தூக்கிட்டு வந்தவங்க செஞ்ச வேலையை பார்த்து என்ன பண்ணி விட்டாரு? சுகமாக்கி விட்டுட்டார். இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. அவனுங்க கூரையை பிரித்து நேராக இயேசுவுக்கு பக்கத்தில் இறக்கிட்டாங்களாம். உடனே இவர் யோசிக்கிறார், என்னடா ஒருத்தனை கீழே இறக்குறாங்கன்னு மேலே பார்க்குறாரு. அந்த 4 மேலேருந்து, ஹாய் ஜீசஸ், நாங்கள் தான் தூக்கிட்டு வந்தோம். ஏன்டா இப்படி செஞ்சீங்க?
வழி இல்லை, வந்தா சுகமாகும் நம்புனேன், தூக்குனேன், பிரிச்சே இறக்கிட்டேன். என்ன சொல்றீங்க இப்போ? இயேசு நாமத்தில் எழுந்து நட, முடிஞ்சு போச்சுக்காக. அல்லேலூயா. வசனம் அழகா இப்படி சொல்லியிருக்குது மத்தேயு 9:2. அங்கே படுக்கையிலே ஒரு திமிர்வாதனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, யார் விசுவாசம்? கொண்டு வந்தவன் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உன்னை தூக்கிட்டு வந்த ஆளுக்கு அப்படி. அதனால தான் உங்கள்கிட்டையும் சொல்லணும், அங்கங்கே இருக்கிற ஆளை தூக்கிட்டு வாங்க. ஆமேன். தூக்கிட்டு வந்த உங்க நிமித்தமாய் கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வரும்போதே, கூட்டு வரும்போதே ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இன்னைக்கு உங்களுக்கு 2 வேலை செய்ய போகிறேன். என்னது? காலையில் சர்ச்சைக்கு கூட்டு போகிறேன். சர்ச்சைக்கு முடிச்சுட்டு அப்படியே எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட உங்களை கூட்டு போகிறேன். நேராக சர்ச்சைக்கு போவோம், பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ண உடனே சுகமானா வீட்டுக்கு போவோம். சுகமானா அப்படியே எங்கே போயிடுவோம்? ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம். இப்போ ஆண்டவர் என்ன பிளான் பண்ணியிருந்தாரு? அவர் என்ன திட்டம் வச்சுருந்தாருன்னா, இங்கே சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் தூங்கி எந்திரிச்ச உடனே திங்கக்கிழமை காலையில் என்ன கொடுக்கலான்னு இருந்தார்? சுகம் கொடுக்கலாம் இருந்தார். இடையிலே நீங்கள் என்ன பண்ணி விட்டீங்க? அவிசுவாசமாக எங்கே போயிட்டீங்க? ஆஸ்பத்திரி போயிட்டீங்க. இப்போ ஆண்டவர் உடனே யோசிக்கிறார். இப்போ நீங்கள் சுகம் ஆயிடுச்சு, சாயந்தரம் சுகம் ஆயிடுச்சு. இப்போ ஜெபத்திலா டாக்டர் இல்லையா? குழப்பம் வந்துருச்சா நமக்கு? அதான் அவிசுவாசத்தின் கேடகத்தை இல்லாமல் இருக்கிறது. அப்ப நான் கிளம்பி வரும்போதே, இன்றைக்கு கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார். இன்றைக்கு கர்த்தர் எனக்குள்ளே காணப்படுகிற எல்லாவித அவிசுவாசத்தையும் நீக்குவார். இன்றைக்கு என்னிடத்தில் கிரியை செய்கிற பொல்லாத சத்துருவின் தந்திரத்தை முறிப்பார். என் வியாதியை நீக்குவார். எத்தனை பேர் அப்படி விசுவாச அறிக்கை இடுறீங்க? அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு இதை செய்ய 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 கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து ஒரு மாற்றத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் இப்பொழுது நான் என்ன செய்வது என்பதை நீங்கள் லூக்கா 17:5 சொல்லுகிறபடி நாம் எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இந்த வேளையில லூக்கா 17:5 ஸ்கிரீன்ல போடுங்க. எல்லாரும் ஒன்று போல சேர்ந்து அங்கே பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இந்த வேளையில் ஒருவேளை நம்ம அவிசுவாசத்தினாலே நண்பர்கள் நிமித்தமாக, சொந்தக்காரங்க நிமித்தமாக, யாரோ ஒருத்தர் தப்பாக சொன்னதுனால, தப்பாக வழி நடத்தினதுனால, ஏதாவது விசுவாச கேடகம் இல்லாமல், விசுவாசத்தை பிடிக்காமல், அவிசுவாசத்தில் இருந்து எதையாவது ஒன்று பண்ணியிருப்போம். ஆனால் இன்னைக்கு கர்த்தரை பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே என் விசுவாசத்தை என்ன செய்யும்? வர்த்திக்க பண்ணும். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் விசுவாசத்தில் குறை உள்ளவனாக இருந்தால் அவனை குறை பேசாம அவன் விசுவாசத்தை என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு தெரியுமா? அவன் விசுவாசத்தில் அவனுக்கு உதவி செய்யுங்கள். நம்ம எல்லாரும் இந்த வேளையில ஆண்டவரிடத்தில் சொல்ல போகிறோம், ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை என்ன செய்யும்? வர்த்திக்கப்படும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். எத்தனை பேர் விசுவாசித்திருக்கிறீங்க? ஆண்டவரை பார்த்து இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், என் விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்படுவதாக, என் விசுவாசம் பெருகுவதாக, என் விசுவாசம் நிலைத்திருப்பதாக, என் விசுவாசத்தில் நான் வல்லவனாய் மாற உதவி செய்வீராக என்று நீங்கள் அறிக்கை பண்ண இப்படிப்பட்ட விசுவாசத்தின் கேடகத்தை நீங்கள் பிடித்திருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். God bless you.